வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம கொடுக்கக்கூடிய சிந்தனை மிக அற்புதமான சிந்தனை தாங்க நான் சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகாச பேரேடு பற்றியது தாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா இது புதிய சொல்லாக இருக்கலாம், சிலருக்கு இது ஒரு மர்மமான உணர்வுகளாக இருக்கலாம். ஆனா உண்மையில இது நம்முடைய ஆன்மா தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பயணத்தின் சுவடுகள் தாங்க. இங்க நம்ம சொன்ன தூங்கிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புற வாழ்க்கையில சிக்குண்டு உண்மை சுயத்தை அறியாம இருக்கிறது, வாழ்க்கையினுடைய நோக்கத்தை மறந்து இயந்திரத்தனமாக வாழ்றது, கர்ம வலையில சிக்கிக்கிட்டு வாழ்க்கை தரக்கூடிய அந்த துன்பங்கள், துயரங்கள், பயம், அச்சம், வலி, வேதனை, இந்த மாதிரி வாழ்க்கையில சுழண்டுகிட்டே இருக்கிறது. இந்த ஆன்மா தூங்கிக்கிட்டு இருக்குது. அதனுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்காம, தன்னுடைய ஞான தேடல் என்ன, அந்த ஆன்மீக உணர்வு என்ன, அமைதினா என்ன, பரவசம்னா என்ன, இதையெல்லாம் தொலைந்து போன ஒரு நிலையில தூங்கிட்டு இருக்குது இந்த ஆன்மா. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் விழிப்பு நிலையில தான் இருக்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் மாயைங்க. உண்மையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மா தூங்கிட்டு தாங்க இருக்கு. இந்த நிலையில தாங்க நாம மறந்து போன விஷயங்களை பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா நினைவுல வச்சிருக்குதுங்க. அதுதாங்க அந்த ஆகாச பேரேடு. ஆகாச பேரேடுனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க. ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் பாத்தீங்கன்னா வெறும் காற்று, வானம் மட்டும் கிடையாதுங்க. அது பிரபஞ்சத்தினுடைய அலை வீச்சுகள்ங்க, அதிர்வுகள், நினைவுகள், உணர்வுகள் மற்றும் சக்திகளால் ஆனதுங்க. இந்த ஆகாச பேரேடு அப்படிங்கிறது நாம் கடந்து வந்த இந்த பிறவி பயணத்தினுடைய அந்த முழு விஷயங்களையும் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஆவண காப்பகம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு உயிரினுடைய ஆத்ம வரலாறு, பாவங்கள், புண்ணியங்கள், ஆன்மாவினுடைய நோக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல பதியப்பட்டிருக்குங்க. நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது அப்படின்ட்டு. அப்ப உடல் இறந்தா கூட அழியாத ஒரு பொக்கிஷமாக இது இருந்துட்டு தான் இருக்கு. இந்த ஆகாச பேரேடு அப்படிங்கறது பிரபஞ்சத்தினுடைய மெமரி கார்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இது அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கு. நம்ம யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ஆன்மாவின் நோக்கம் என்ன, அது கடந்து வந்த பாதைகள் என்ன, அப்ப இதை இனி எப்படி நம்ம கரெக்ட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரியான அனைத்து நிகழ்வுகளுக்குமான பதில் ஆகாச பேரேடுல இருக்குங்க. அப்ப இப்பேற்பட்ட அற்புதமான இந்த ஆகாச பேரேட்டை அணுகிறதுக்கு 4 தெய்வீகமான வழிகள் இருக்குங்க. முதல் முக்கியமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா தியானம்ங்க. தியானம் இல்லாம ஆகாசத்தை அணுகவே முடியாதுங்க. மனதுல அமைதி இல்லை அப்படின்னா ஆகாசத்தினுடைய அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியாதுங்க. இப்ப தியானம் தெரியாதவர்கள் எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஓஷோ சொன்ன அந்த சிம்பிள் தியானம் தாங்க. ஏற்கனவே நம்ம அற்புதமா ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. ஜஸ்ட் நீங்க 10 கவுண்ட் எண்ணிங்கன்னா உங்களுடைய மனசு அமைதி நிலைக்கு வந்துடும். அந்த அமைதி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு நீடிச்சு நிலைச்சிருக்குங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க அமைதியா தியான நிலையில உட்கார்ந்துடுறீங்க. தியான நிலையில என்னங்க, ஒரு விரிப்பு இருக்கணும். விரிப்புக்கு மேல நீங்க சமணங்கால் போட்டு நிமிர்ந்த நிலையில உட்கார்ந்துக்கிறீங்க. மூச்சை நல்லா ஆழமா இழுக்கிறீங்க, மெதுவா வெளியில விடுறீங்க. ஒரு 10 முறை இந்த மாதிரி செய்யறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் அமைதி நிலைக்கு வந்துருங்க. இந்த நிலை உங்களுக்குள்ளார ஒரு விதமான மௌனத்தை கொடுக்குங்க. இந்த நிலையில உங்களுக்குள்ளார ஒரு கேள்வியை கேளுங்க. நான் யார் அப்படின்னு உங்களுடைய ஆழ் மனசுல கேளுங்க. இந்த விஷயங்களை டெய்லி ஒரு 10 to 15 நிமிஷம் தொடர்ந்து செய்யுங்க. 21 நாட்களுக்கு பின்னாடி இதே நிலையில நீங்க தொடர்ந்து தியானம் பண்ண பாத்தீங்கன்னா தியானத்தின் முடிவுல மனதுல சில விஷயங்கள் உங்களுக்குள்ளார உதயமாகுங்க. அது சின்ன சின்ன காட்சி படங்கள் மூலமாக, கனவுகள் மூலமாக அல்லது உணர்வுகள் மூலமாக உங்களால நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில்களை பெற முடியுங்க, பெற ஆரம்பிப்பீங்க. மௌனம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய மொழிங்க. அந்த மொழியில தாங்க உங்களால அங்கிருந்து ஆன்சரை பெற முடியும். அடுத்து 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உள் குரலை கேட்கறதுங்க. அன்பானவர்களே,
எப்பவாவது உங்களுக்குள்ளார இந்த மாதிரி தோணி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதாவது இந்த இடம் எனக்கு தெரிஞ்சது போல இருக்கே, இத நான் பார்த்தது போல இருக்கே, இந்த மனிதர் கூட நான் ஏற்கனவே பேசின மாதிரி இருக்கே. இப்ப எடுத்துக்காட்டா, நீங்க ரொம்ப நாள் ஒரே இடத்துல தாங்க வாழ்ந்திருக்கிறீங்க. ஆனா ஒரு 20-30 வருஷம் கழிச்சு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரிச்சயமான இடமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏற்கனவே வந்து போன இடமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆகாசத்தின் ட்ரிகர்ஸ் தாங்க சொல்லணும். உங்களுடைய ஆன்மா குரல் கொடுக்க முயலும் சின்ன ஒரு தடயம் தாங்க அது. அது நீங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பதில உங்களுக்கு காண்பிக்க முயலுது. பிரபஞ்சம் உங்களை மெதுவா தட்டி எழுப்பி கூட்டிட்டு போக முயற்சி பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறதாங்க அர்த்தம். இது ஆகாசத்தினுடைய சூழ்ச்சின்னு தாங்க நான் சொல்லுவேன். இது பாத்தீங்கன்னா நம்முடைய ஆன்மா பயணத்தினுடைய அந்த பழைய நினைவுகளை மீண்டும் தட்டி எழுப்பி கொண்டு வருதுங்க. நம்மளுக்குள்ளார நம்ம மட்டுமே கேட்கக்கூடிய அந்த உள்குரல் பார்த்தோம்னா நம்மளுடைய உண்மையான அந்த வாழ்க்கை பயணத்திற்கு வழிகாட்டியாக அமைதுங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் நேத்து எந்தெந்த மாதிரியான உணர்ச்சிகள் தோணுச்சு அப்படின்னு எழுதி பாருங்களேன். இந்த உணர்வுகள் எல்லாம் நீங்க சிந்திக்க தொடங்குனீங்கன்னா அதே வழியில அதே ரூட்ல பாத்தீங்கன்னா ஆன்மீக பதில்கள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்குங்க. உங்களுடைய அந்த உள்ளம் பேசும்போது வெளி உலகம் பாத்தீங்கன்னா மௌனமாயிருது. இதுதான் அந்த ஆகாச பேரேட்டை நம்ம அணுகக்கூடிய ஆழமான நுணுக்கங்கள்ங்க. இந்த இடத்துல ஆழம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோங்க? நம்முடைய மனதாலும் அறிவாலும் உடனடியாக எட்ட முடியாத அந்த மர்ம நிலை தாங்க. பயணிக்க வேண்டிய அந்த உள் பாதைகள் தியானத்தினாலும் உள் உணர்வுகளாலும் மட்டுமே நுழையக்கூடிய ஒரு பரபரப்பான ஆன்மீக நிலை தாங்க இந்த ஆகாசத்தினுடைய ஆழமான விஷயங்கள். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய மனம் மௌனமாக இருக்கும்போது நம்மளால அணுக முடியுதுங்க. அடுத்து விஷுவலைசேஷன், மனக்காட்சி படம். மனசுல கற்பனை பண்ணுங்க, ஆகாசத்துல அந்த வான்வெளியில ஒரு பெரிய பழைய நூலகம் இருக்கிற மாதிரி தங்கத்தினால் செய்யப்பட்ட அலங்காரத்துல உங்களுடைய பெயரோட ஒரு புத்தகம் இருக்கிறத கற்பனை பண்ணுங்க. உதாரணமா உங்களுடைய பெயர் கவின்னு வச்சுக்கோங்க. சோ கவி அப்படிங்கிற அந்த புத்தகம் ஆகாசத்துல இருக்கு. அது எப்படி இருக்குங்க? அப்படியே கோல்டன் கலர்ல அப்படியே மின்னுது. அப்படியே கற்பனை பண்ணுங்க. அந்த புத்தகத்தை நம்ம ஓபன் பண்றோம். அதுல நம்மளுடைய ஆன்மாவினுடைய அந்த பயணங்கள் எல்லாமே பதியப்பட்டிருக்கு. நம்மளுக்கு பார்க்க பார்க்க அப்படியே பிரமிப்பா இருக்கு. அந்த புத்தகத்தை நம்ம வாசிக்க தொடங்குறோம். இந்த ஆகாச பேரேட்டின் உள்ளடக்கம் எப்படி இருக்கு? அப்படியே காட்சிகளாக இருக்கு, வார்த்தைகள் அப்படியே தெளிவா இருக்கு, வரைபடங்கள்லாம் இருக்கு. நமக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்துருக்கும். ஆனா அதை வாசிக்க வாசிக்க அந்த நினைவுகள்லாம் நம்மளுக்கு ஏதோ திரும்ப ரீகால் ஆன மாதிரி வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நிகழ்வுகளும் அந்த புத்தகத்துல நம்மளால படிக்க முடியுது. நம்ம உணர்ச்சி பெருக்கோடு அப்படியே படிக்கிறோம். இந்த மாதிரி அழகா கற்பனை பண்ணுங்க. இன்னும் உங்களுடைய கற்பனா சக்திய நல்லா தூண்டி தூண்டி பாருங்க. அப்பதான் அடுத்து நமக்கு வரக்கூடிய அந்த எதிர்கால வாழ்க்கை நிகழ்வுகள் என்ன, நம்ம ஆன்மாவினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க. அடுத்து 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவைன் கைட்ஸோட கனெக்ஷன் கிடைக்குங்க. அதாவது ஆன்மீக குருமார்களினுடைய அந்த இணைப்பு கிடைக்குங்க. நம்முடைய வாழ்க்கை பயணத்துல சில அற்புதங்கள் இருக்குங்க. அதாவது நம்முடைய கண்ணுக்கு புலப்படாமல் நம்மை காத்து கொண்டிருக்கும் குருமார்கள், குல தெய்வங்கள், பிரபஞ்ச சக்திகள்ங்க. இவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதுகாவலர்களாகவும் நம்முடைய ஆன்மீக தேடல்களினுடைய அந்த வழிகாட்டிகளாகவும் இருந்து வர்றாங்க. சில சமயங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு கைட் பண்றவங்க நம்முடைய முன்னோர்களாகவும் இருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு நம்மளை கைட் பண்றது யாரு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாள் ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நீங்க தியான நிலையில இந்த ஆகாசத்துல அவர்கள் இருப்பதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. அவங்க கிட்ட கேளுங்க, என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நான் எதை புரிந்து கொள்வதற்காக இங்க பிறப்பெடுத்திருக்கேன்,
இந்த வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக பதில்கள் கிடைக்கும். உள்குரலாக, உணர்வுகளாக பதில்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க கேட்கறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு பதிலளிக்க தயாரா இருக்குங்க. அடுத்து ஆகாச பேரேட்டினுடைய இந்த ஆன்மீக பலன்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய பிணைப்புகள் ஏன் இந்த மாதிரி விஷயமாக நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. நம்முடைய பதற்றங்களுக்கு காரணமான முன்ஜென்ம சுவடுகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான அந்த தர்ம பாதை எது, சரியான பாதை எது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. சிக்கலான உறவுகளை கூட நம்மளால எளிமையாக கையாள இது உதவுதுங்க. எப்படி எளிமையா கையாள முடியுங்க? ஏன்னா அங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த மாதிரியான உறவுகள் நம்மளுக்கு இந்த மாதிரி துன்பங்களை கொடுத்து நம்மளுடைய கர்மாவை கழிச்சு நம்மளை சரியான பாதைக்கு அனுப்புறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, பழைய காயங்களை மன்னிக்கிறதுக்கும் விடுவிக்கிறதுக்கும் இது உதவுதுங்க. இந்த ஆகாச பேரேட்ல பதியப்பட்டுள்ள அந்த பதில்கள் நம்முடைய மனதின் அமைதியில் அப்படியே பூத்து குலுங்குங்க. அன்பானவர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம ஏன் இந்த ஆகாச பேரேட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இது வெறும் ஆன்மீக சாஸ்திரத்திற்கான புத்தகம் மட்டும் கிடையாதுங்க. இது நம்மை நம் உண்மை நான் அந்த பகுதிக்கு திருப்பி அழைக்கும் ஒரு அழைப்பிதழ் தாங்க. நம்மை ஆளும் பழைய கோட்பாடுகள், பயங்கள், மறந்து போன நினைவுகள் இது எல்லாம் அந்த பேரேட்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப அதை நம்ம வாசிக்கும் பொழுதுதான் நாம நம்முடைய கர்மாவையெல்லாம் மாத்தி நமக்குள்ளார முழுமையான சக்தியும் சுதந்திரமும் இருக்கிறத நம்மளால உணர முடியுதுங்க. அன்பானவர்களே, இப்ப உங்களுக்கு இந்த ஆகாச பேரேட்டை பத்தி அற்புதமான புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. நம்ம எல்லாருமே ஒரு பயணத்துல இருக்கிறோங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஆனா இந்த வாழ்க்கை பயணத்துல எத்தனை விதமான விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கறது எல்லாம் நம்ம மறந்து போயிருக்கிறோங்க. அந்த மறைக்கப்பட்ட பாதைய வெளிச்சமாக காட்டும் தருணம் தாங்க இந்த ஆகாச பேரேடு. அதை வாசிக்கும் போது, அதை படிக்கும் போது நம்ம எதற்காக பிறந்தோம், என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சோம், எந்த மாதிரியான தவறுகளால இந்த வாழ்க்கை பயணத்துல சிக்குண்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எந்த மாதிரியான பாச பிணைப்புகள் நம்மளைய தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவாக அதுல பார்க்க முடியுதுங்க. அப்ப இந்த மாதிரியான தருணத்துல தாங்க கர்மா அப்படிங்கிறது ஒரு சதி கிடையாது, அது ஒரு பிளான், அது ஒரு திட்டம். நம்முடைய ஆன்மாவினுடைய பயணத்தை சுதந்திரமாக்கக்கூடிய ஒரு வாயில் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதற்கான சாவி பாத்தீங்கன்னா ஆகாசத்தினுடைய அந்த ஆழத்துல பதியப்பட்டிருக்குங்க. இப்ப புரியும் நினைக்கிறீங்க நாம ஏன் இந்த ஆகாச பேரேட்டை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு. அன்பானவர்களே, இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள்ல இருந்தும் நம்ம புரிஞ்சுக்க கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகாச பேரேடு அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரிதலை தருது வாழ்க்கையை பத்தி. கர்மாவிலிருந்து விடுதலை பெற இது உதவிகரமா இருக்கு. ஆன்மாவினுடைய அந்த உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம உணர முடியுது. அவ்வளவுதாங்க விஷயம். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.